இந்த நேரத்துக்கே அந்த அறிக்கை வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 25வது வருஷம் கொண்டாடுவாங்க. 25, 50வது வருஷம், 75வது வருஷம்னு. அது என்னங்க 33வது வருஷம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு வந்து. 33வது வருஷத்துக்கு என்ன அப்படின்னு. ஓகே, நீங்க விஜய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் போது அஜித் இதுவும் வரும் வந்து. அஜித் வரும்போது விஜயும் வரும். 2 பிஆர் டீமும் பிரமாதமா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அஜித் எனக்கு வந்து யார் ரசிகர்கள் வேணா, நான் வந்து தனிச்சிருக்கிறேன், இது பண்றேன்னு சொன்னாலும் அவர் ஏர்போர்ட் போட்டுறது, அவர் சைக்கிள் ஓட்டுறது, அவர் மோட்டர் பைக் ஓட்டுறது, கார் ரேஸ்ல வந்து இதுவாகிறதுலாம் ஒரு டீம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அஜித் அனுமதி இல்லாமல் யாரும் பண்ண போறது இல்லை. அது நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த புகழ் வேணும், அந்த ரசிகர்கள் வேணும்னு ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இந்த 33வது வருஷத்துக்கு 2 பக்கம் அறிக்கை ஏன் அப்படின்னு அதை நீங்க நினைச்சா ஒரு 10 வரியில சொல்லிட்டு போயிருக்கலாமே. அது நன்றி வாழ்த்துக்கள் அப்படின்னு. எங்க 2019 வருஷம் மக்களவை தேர்தலுக்கு அஜித் அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் இறங்க போகிறார், ஆதரவு தெரிவிக்க போறாருன்னு படபடத்து ஒரு அறிக்கை வந்தது. அது இவ்வளவு பிரீஃபாலாம் இல்லை வந்து. நான் எந்த கட்சியும் சேராதுவேன், நான் வந்து ஒரு நடிகை, என்ன இது மாதிரிலாம் இது பண்ணாதீங்க, நான் தனித்து விடப்பட்ட தனியான ஆள், நான் அதெல்லாம் கிடையாது. டக்கு டக்குன்னு முடிச்சாச்சு அந்த அறிக்கையை.